நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அது கூட ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள்ல போட்டுக்கங்க. சரி வாங்க சரி வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே. விவசாயி ஒருத்தர் தன்னுடைய மாட்டை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தன்னோட மாடு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போறாரு. இவரோட தோற்றத்தை பார்த்த உடனே அங்க இருந்த போலீஸ்காரங்க யாருமே இவரை முதல்ல மதிக்கவே இல்லை. அவரோ சார் நான் ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யோ ஒரு நிமிஷம் ஓரமா போய் நில்லியா, அப்புறமா வந்து சொல்லியா, இங்கதான் கேஸ் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி அந்த முதியவரை இவங்க ரெஸ்பான்ஸே கொடுக்காம ரொம்ப நேரமாக காக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவரை கூப்பிட்றாங்க. யோ இங்கே வாயா, உனக்கு என்ன வேணும், எதுக்கு இவ்வளோ நேரமாக காத்திக்கிட்டே இருக்க, இங்கே தான் கேஸ் விசாரிச்சுட்டு இருக்கல, இப்போ சொல்லுவோம் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா என்னோட மாடை காணுங்க ஐயா, அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவரோட அழுக்கு ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே சொல்கிறாங்க, ஆமாம் இவர் பெரிய கோடீஸ்வரர், எக்கச்சக்க மாடு வச்சிருக்காரு, எல்லா மாட்டையும் காணும். எத்தனை மாடியாக காணும்? ஒரு மாடு தான் ஏன் காணும். ஆமாம் நீ எங்கே இருந்த, என்ன ஊர், எவுத்த போய் மேய்ச்சிக்கிட்டு இருந்த, உன்னோட மாட்டு கலர் என்ன டிசைனு, எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இவர் எல்லா அடையாளத்தையும் அங்கு அடையாளத்தையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இவர்கிட்ட சரி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் உன்னை பார்த்தா படித்தவ மாதிரியே தெரியல, படிக்காத ஆள் நீ எப்படி கம்ப்ளைண்ட் எழுதுவ, யோ ரைட்ரு இங்கே வாயா, இந்த ஆள்கிட்ட கூப்பிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எழுதி வாங்கிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ரைட்டரு கூட்டிகிட்டு ஒரு ஓரமாக போகிறாரு. நடந்தது அப்படியே சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவரும் தான் நடந்ததை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டர்கிட்ட சொல்கிறாரு. இவர் சொல்ல அதை எல்லாத்தையுமே அவர் எழுதிக்கிறாரு. எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் இங்கே உன் மாட்டை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எங்களுக்கு ஒரு சில காரியம்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி முதல்ல போயிட்டு 4 ஸ்கொயர் பேப்பர் வாங்கிட்டு வா, ஆளுக்கு டீ வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் பணம் லஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு இவரோ என்கிட்ட வெறும் 35 ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாம் உங்ககிட்ட என்ன பெருசாக இருக்க போது, இருக்கிறத குடியா அப்படின்னு சொல்லி வாங்குறாரு. ஐயா நீங்கள் இதை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் கேட்ட டீக்கு எதுவுமே என்னால் வாங்க முடியாது, யோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, போய் வாங்கிட்டு போயா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்றாங்க. அதுக்கப்புறமா அந்த பெரியவரும் கடைக்கு போய் இவர் சொன்னது எல்லாத்தையும் தான் முகத்தை வச்சு அங்கே தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கிட்டு வராரு. அதுக்கப்புறமா அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் சரி இந்த கம்ப்ளைண்ட்டில் ஒரு கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி பேப்பரை நீட்டுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவரே அதை கிண்டலும் பண்ணுறாரு. ஆமாம் இவர் படித்தவர் மாதிரி என்கிட்ட எழுத சொல்லிவிட்டு இப்போ கையெழுத்தை மட்டும் இவர் போடுவாரா என்ன, யோ இந்தாயா இந்த ஸ்டாம்ப் பேடை எடுத்துக்கூடிய அவர்கிட்ட கைரேகை வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா டேபிளில் இருந்த பேனாவையும் அவர் எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி அந்த ஸ்டாம்ப் பேடையும் எடுத்துக்கிறாரு. யோ உன்னை நான் வந்து கையெழுத்து போட சொல்லியே, உனக்கு தான் போட தெரியாதுல்ல, இங்கே பேப்பரை கிறுக்கி விட்டு ஏதாவது அசம்பாவிதம் ஆக்கிடாத, ஒழுங்காக கைரேகை வச்சுட்டு போயா இங்கேருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவரும் சடார்னு கையெழுத்த போடுறாரு. போட்டதுக்கு அப்புறம் தான் பையில வச்சிருந்த ஒரு சின்ன சீலை எடுக்கிறாரு. அந்த ஸ்டாம்ப் பேட்ல குத்தி அந்த கம்ப்ளைண்ட் பேப்பருக்கு அந்த கையெழுத்து போட்டார் இல்லையா, அதுக்கு கீழே குத்துறாரு. அந்த கம்ப்ளைண்ட்டை அந்த ரைட்டர்கிட்ட கொடுக்குறாரு. அதை வாங்கி பார்த்தா அடுத்த நிமிஷமே ஆடி போயிடுறாரு அவரு. ஏன்னா அவர் தான் அப்போதைக்கு பிரைம் மினிஸ்டர், அதாவது பிரதம மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது. இதுக்கப்புறம் இப்படியே நேராக போய் அந்த இன்ஸ்பெக்டராக பார்க்குறாரு அந்த ரைட்டர். ஐயா வந்திருக்கிறது யார் தெரியுமா, பிரதம மந்திரிங்க ஐயா, பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ பிரைம் மினிஸ்டரா அப்படின்னு சொல்லி ஏஞ்சி போய் ஐயா எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. இப்போ இந்த சம்பவம் 1980களில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அவர் வேற யாருமே இல்லை, சரண் சிங், சௌத்ரி சரண் சிங் அப்படின்ற பிரதம மந்திரி தான். அவர் தான் அந்த நேரத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாருமே ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. இந்த சம்பவம் அப்போது அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா செய்திகளில் பரவலாக பேசப்பட்டு வந்த சம்பவம். இப்போ அந்த 1980களில் நடந்த மாதிரியே ஒரு சம்பவமும் இந்த டைமும் வந்து நடந்துச்சு. இது எப்போ எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம தெலுங்கானாவில் தான் நடந்துச்சு. எஸ்பி சித்தார்த் கௌஷல் அப்படின்றவரை எல்லாருக்குமே தெரியும். அவர் எஸ்பி அப்படின்றத மறைச்சி
தான் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. போய் ஐயா என்னுடைய மொபைல் ஃபோனை காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இவருடைய தோற்றத்தை பார்த்துட்டு ஒரு ஓரமாக நில்லையா, இப்போதைக்கு வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே வந்து இவரையும் ஒதுக்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவரை கூப்பிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னுடைய மொபைல் நம்பரை காணோம், என்னுடைய மொபைலை காணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உன் மொபைல் நம்பருக்கு ஃபோன் போட்டு பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபோன் போட்டேன், ஏன் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ என்னையா நீனு, சரி சரி இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் டைம் ஆகும், அப்படியே கண்டுபிடிச்சாலும் இது உன்னோட ஃபோன் தானா என்னன்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணோம். சரி சரி உன்னோட ஐஎம்இ நம்பர் வந்து கொடு, ஃபோன் வந்து அதே மாதிரி நீ வந்து இந்த ஃபோனை வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உன்னோட ஃபோன் தானா அப்படின்றதுக்காக வெரிஃபிகேஷனுக்கு என்ன வச்சுருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்பவுமே அவமானப்படுத்தியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவர் யார் அப்படின்ற உண்மை தெரிய வருது. அதுக்கப்புறம் இவர் ஒரு ட்ரெயினி ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அப்புறமா பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவர் நேராக எஸ்பியை போய் பார்த்துருக்காரு. நேராக அங்கே எஸ்பி விசிட் பண்ணதுக்கப்புறம் அங்கே உள்ள எல்லாத்தையுமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஐபிஎஸ்ஸாக சார்ஜஸ் எடுத்துக்கிறாரு. இப்போது அந்த சம்பவமும் பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. இது தெலுங்கானா மாநிலத்தையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தின மாதிரி. இப்போது 1980களில் ஒரு பிரதம மந்திரி சாதாரண ஒரு விவசாயியை தன்னுடைய மாட்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் போட்டிருக்காரு. அந்த சம்பவம் அப்போ பரவலாக பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ இங்கே எஸ்பி அதாவது வந்து எஸ்பி சித்தார்த் கோஷல் அப்படின்ற ஒருத்தர் தான் ஒரு சாதாரண மக்களாக மொபைல் காணும் அப்படின்றத கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி போய் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடக்குது அப்படின்றத விசிட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறதால தான் இன்னமும் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படுது அப்படின்னா நிச்சயமாக அது உண்மை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.